விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். நெருங்கி ஜெபித்து நெருங்கி நீயுமா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ. பாவத்தை வெறுக்கும் மனித தேவை, ஆவியின் நிரப்புதல் பெற்றோர் தேவை. பாவத்தை வெறுக்கும் மனித தேவை, ஆவியின் நிரப்புதல் பெற்றோர் தேவை. பாவியின் சாவை கூவி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்த தேவை. பாவியின் சாவை கூவி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்த தேவை. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜெப மாதத்தின் 20வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருக்குள் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஒரு சபை வேகமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், ஒரு சபை கட்டப்பட வேண்டும் என்றால், அந்த சபையின் ஊழியக்காரர்களோடு இணைந்து ஊழியம் செய்ய, அதாவது தலைமைத்துவ பண்புகளிலே ஈடுபட, தலைமைத்துவ இடங்களிலே ஈடுபட, நிர்வாக ஊழியங்களிலே ஈடுபட ஆட்கள் மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. நிர்வாக ஊழியம் ஒரு சபைக்கு ரொம்ப முக்கியம். சபையிலே வேதம் போதிக்கிறதாக இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறதாக இருந்தாலும் சரி, மற்ற ஊழியங்களாக இருந்தாலும் சரி, அதை தவிர்த்து சில தலைமைத்துவ பண்புகளில், தலைமைத்துவ ஊழியங்களிலே ஈடுபட மனிதர்கள் கண்டிப்பாக தேவை. விசுவாச ஜனங்கள் கண்டிப்பாக தேவை. நெகேமியாவுடைய காலத்திலே எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடந்தபோது நெகேமியா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலையை சொன்னபோது ஜனங்கள் எல்லாரும் ஏகோபித்தவர்களாக ஒருமனப்பட்டு நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்கிறதாய் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் பிரியமானவர்களே, ஒரு ஊழியர் ஒரு ஊழியத்தை செய்கிறதற்கு கூட நின்று அவருக்கு உதவி செய்கிற விசுவாச ஜனங்கள் கண்டிப்பாக ஒரு சபையிலே தேவை. பாருங்கள், சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை மிக பிரமாண்டமான முறையிலே கட்டினான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போகும்போது பாபிலோனியர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்ட போது
பாருங்கள், எருசலேம்ல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அப்படியாக அந்த முழு நகரமும் அழிக்கப்பட்ட போது, ஆலயம் அழிக்கப்பட்ட போது, இப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி கர்த்தர் ஜனத்தை இஸ்ரவேல் நகரத்துக்கு கொண்டு வரும்போது மறுபடியுமாக அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் ஒரு மனிதனை தேடுகிறார். அந்த மனிதன் தான் செருபாபேல். பாருங்கள், சாலமோன் கட்டின பிரம்மாண்டமான ஆலயத்திற்கும் செருபாபேல் கட்டின ஆலயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த ஆலயத்துக்கு செருபாபேலுடைய ஆலயம் பக்கத்திலே வராது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்பதாக. பூமி எங்கும் உலாவி வருகிற, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற தேவனுடைய 7 கண்கள் செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்கிறதாக. அப்படியானால் செருபாபேல் கட்ட ஆரம்பிக்கிற போதே, தூக்கு நூல் எப்போது வைத்திருப்பாங்க? கட்டும் போது இல்லையா? அப்படி கட்ட துவங்கும் போதே அவனுடைய கைகளில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், அதை தான் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுவார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை பெரிதாய் இருக்கும் என்பதாக. அப்படியானால் நிர்வாக ஊழியங்களிலே தலைமைத்துவத்தை எடுத்து கர்த்தருடைய வேலையை செய்கிற ஆட்களை கர்த்தர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். அந்த ஊழியங்களை கர்த்தர் அதிகமாய் சந்தோஷப்படுகிறாரை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், மோசையின் காலகட்டத்திலேயே ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கும் போது ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நுட்பமான வேலைகளை எல்லாம் செய்கிறதற்காக ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அவன் தான் பெசலெயேல். பாருங்கள், யாத்திராகமம் 35வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலிருந்து, பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார் என்கிறதாக. அப்படியானால் பிரியமானவர்களே, இதுவும் ஒரு வரம்தான். எப்படி சுவிசேஷ ஊழியத்திற்காக சில வரங்களை தேவன் அவனுடைய பிரயோஜனத்திற்காக வழங்குகிறாரோ, அதே போல சபையினுடைய மற்ற வேலைகளை முன்னின்று நடத்தி செல்கிறதற்கு நல்ல தலைமைத்துவ பண்புகளை கொடுத்து கர்த்தர் அப்படியாக நடத்துகிறார். பாருங்கள், பெசலியேலையும் அகோலியாவையும் அதோடு கூட ஞான எழுப்புதல் அடைந்த சில ஸ்திரீகளும் இந்த ஆசரிப்பு கூடார பணியில அதிகமாக செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அப்போஸ்தலர்களுடைய காலத்திலே ஒரு பிரச்சனை வந்தது. என்னவென்றால், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே கிரேக்கரானவர்கள் அதிகமாய், சீஷர்களுடைய தொகை சபையிலே பெருகின போது கிரேக்கரானவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. ஒரு அவர்களுக்குரிய ஒரு மனக்குறையை அப்போஸ்தலர்களிடம் கொண்டு போகிறார்கள். என்னவென்றால், கிரேக்கர்களுடைய விதவைகள் விசாரிக்கப்படவில்லை. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலே அவர்கள் பந்தி விசாரணை செய்கிறது வழக்கமாய் இருந்தது. இதிலே கிரேக்கருடைய விதவைகள் கவனிக்கப்படவில்லை என்கிற ஒரு காரியத்தை அப்போஸ்தலர்களிடம் கொண்டு போன போது, அப்பொழுது அப்போஸ்தலர்கள் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் 2ஆம் வசனத்திலே, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும்
தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்க அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். பாருங்கள், இப்படியாக அப்போஸ்தலர்கள் ஜெபத்திலும் வேத வசனிப்பிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். அவங்க அந்த ஊழியத்தை ஃப்ரீயா செய்யறதுக்கு இப்படி நற்சாட்சி பெற்றிருக்கிற இந்த 7 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பாருங்கள், இவர்கள் அந்த வேலையை கவனித்துக் கொள்ள முன் வந்த போது அப்போஸ்தலர்கள் அதிகமாக ஜெபத்திலும் வேத வசனத்திலும் நேரத்தை செலவழித்தார்கள். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று என்கிறதா. யாம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய சபையிலே ஊழியர்களுடைய பாரங்களை நாம் சுமக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய சபையும் அதிகமாக வளரும் என்கிறதிலே சந்தேகமே இல்லை. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டணங்கள் தோறும் மூப்பர்களையும் கண்காணிகளையும் ஏற்படுத்த சொன்னார் இல்லையா? அவர்களுக்கென்று சில நற்பண்புகளையும் பவுல் விதித்ததை நாம் பார்க்கிறோம். ஒரே மனைவியுடையவராய் இருக்க வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவராய் இருக்க வேண்டும், தேவ வரத்தை பெற்றவர்களாக, ஜெபம் பண்ணுகிறதிலே தரித்திருக்கிறவர்களாக, இப்படியாக எல்லாருக்கும் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதெல்லாம் பவுல் பட்டணங்கள் தோறும் சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இன்னையிலிருந்து நம்ம இந்த ஊழியத்துக்கு நாமளும் கை கொடுக்கலாமே. நாம் அங்கு வகிக்கிற நம்முடைய சபைகளிலே இந்த மாதிரியான பொறுப்புகளை, சில பொறுப்புகளை ஆண்டவர் நம்மிடத்துல ஒப்படைக்கும் போது அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறவர்களாக, அதை விரும்பி செயல்படுத்துகிறவர்களாக, நாம் ஊழியக்காரர்களுக்கு கை கொடுக்கிறவர்களாக இருக்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு போதித்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஊழியர்களோடு இணைந்து எங்கள் சபையினுடைய எல்லா ஊழிய காரியங்களிலும் நாங்கள் வாலண்டியராக, தன்னார்வலர்களாக எங்களை முழுவதுமாக ஒப்படைத்து எந்த போட்டி சச்சரவுகள் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு அந்த ஊழியத்தை எடுத்து செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விஷயத்தில் தேவன் எங்களை குறித்து ரொம்ப சந்தோஷமுள்ளவராக இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பெசலியேலுக்கு கொடுத்தது போல விசேஷித்த ஞானத்தினாலும் கிருபையினாலும் இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் நிரப்பப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஊழியர்களுக்கு நாங்கள் கை கொடுத்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நல்ல வேலைக்கு ஆண்டவரே எங்கள் கைகளை திடப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் எங்கள் சபைகளை பெருக செய்வீராக, நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.